வேற லெவல்ல அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ப சுபத்ரா அம்மா வீட்டுக்கு வராங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, ருக்மணி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அந்த இடத்துல சொன்னோனே கடுப்பாயிட்டாங்க. "இப்ப எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க?" "இல்ல எங்க சொந்தக்காரங்க வீடு இருக்கு திருச்சியில. அதனால தான் திருச்சிக்கு போன்னு சொல்லிட்டு பஸ் ஏத்தி விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "யார கேட்டு இது மாரியெல்லாம் பண்றீங்க? அவ என்னோட பொண்ணுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது, இது மாரி இசைய வந்து வெளிய அனுப்புறதுக்கு உங்களுக்கு யார் உரிமைய குடுத்தா? நான் இல்லாத நேரம் பார்த்து நீங்க இது மாரிலாம் பண்ணிறலாம்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்றப்ப, கார் எடுத்துட்டு வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சுபத்ரா. "இசை அவசரப்பட்டுட்டியேம்மா! இது உன்னோட வீடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. உன் வீட்லேருந்து உன்னை யாரும்மா வந்து அனுப்புறதுக்கு இவங்களுக்கு யாரும்மா வந்து தகுதி குடுத்தது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் வேக வேகமா போயிட்டுருக்கு. நிறுத்துங்கன்னு சொன்னோனே, சுபத்ரா மாட்டுக்கும் வேக வேகமா உள்ள வந்து போறாங்க. போனோனே, "என்னம்மா, இந்த அம்மாவ விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா?" "இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் கட்டாயப்படுத்துனாங்க. அதனால தான் என்னால எதுவுமே வந்து செய்ய முடியாம போயிடுச்சு. இந்த அம்மா கிட்ட தானே நீ மொதல்ல வந்து சொல்லியிருக்கணும். உனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருந்துச்சுன்னா, நீ அம்மா கிட்ட தான் ரம்யாவ அழைச்சிட்டு வந்திருக்கணும். ஏம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ற?" அப்படின்னு சொல்றப்ப, "என்ன மன்னிச்சிருங்க. என்னால இப்ப உங்க குடும்பத்துக்கு உதவ முடியாம போயிடுச்சுன்னு நெனைக்கிறப்ப தான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க என்னால முடியல." "சரிம்மா, எது நடக்குமோ அது கரெக்ட்டா நடக்கும்மா. அது யாராலயும் மாத்த முடியாது. முதல்ல அத தெரிஞ்சுக்க. உண்மைய கூடிய சீக்கிரம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பொறுத்தளவு நீ எப்போதும் என் வீட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற மாரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுபத்ரா, "வாம்மா போலாம்." "இல்ல, நான் வந்தா அங்க இருக்கிற யாருக்குமே புடிக்காது. யாராவது ஒருத்தராவது நீ இங்கேயே இரு. இல்ல சுபத்ரா வந்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்." அப்படின்னு யாருமே எதுவும் சொல்லாம, அவங்க மாட்டுக்கும் தடாலடியா வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நான் வந்து என்ன ஆக போகுது? அப்படியெல்லாம் இல்ல. "அம்மா பேசணும்னா கீழ இறங்கி பேசுங்கன்னு" சொன்னோனே, கீழ இறங்கி பேசுறாங்க. பஸ் மட்டும் வந்து போக ஆரம்பிச்சிருது. பெட்டி வந்து எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. "வா நம்ப போலான்னு" சொல்லிட்டு கார்ல வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. "நீ இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பண்ண மாட்டல்ல?" "பண்ண மாட்டேன்னு" சொன்னோனே, சுபத்ரா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ருக்மணி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அவ பஸ் ஏறி ஊருக்கு வந்து கிளம்பியிருப்பா. சுபத்ரா போனாலும், அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி எல்லாம் கூட்டிட்டு வரமாட்டா. இந்த கல்யாணத்துல எந்த விதமான தடையும் இல்லாம ராகவுக்கும், வர்ஷினிக்கும் நல்லபடியா கல்யாணம் வந்து பண்ணிட்டாலே போதுங்கிற மாரி ருக்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சிந்தாமணி வந்து ஸ்ரீஜாட்ட வந்து பேசுறாங்க. எது எப்படியோ நமக்கு அவ ஒரு திட்டத்த போட்டு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அவ இங்கேருந்து போற மாரி அமைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு இனிமேட்டு கவலையும் இல்ல. சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, ஆமா. இனிமேட்டு விஷால ஏமாத்துறதுக்கு யாரும் இங்க கிடையாது. நான் மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார் வந்து நிக்குது. என்னது கார் வந்து நிக்குதேன்னு சொல்லி பால்கனியிலேருந்து சிந்தாமணியும், நம்ம ஸ்ரீஜாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இசைய கைய புடிச்சு அப்படியே அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. போச்சு, போச்சு. கொஞ்ச நேரம் கூட வந்து சந்தோஷப்பட முடியாது. அந்த இசை திருப்பியும் இங்கே வந்துட்டா. இனிமேட்டு என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது? இங்க இசைக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாரும் யாருமே எதுவும் சொல்லல. ஆனா சுபத்ரா இசை மேல அபரிதமிதமான நம்பிக்கை வந்து வச்சிருக்கா. நம்ப அந்த நம்பிக்கைய போக வைக்கவே முடியாதுன்னு சிந்தாமணியும், ஸ்ரீஜாவும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஸ்ரீஜாவும், சிந்தாமணியும். ஒரு பக்கம் "நான் இன்னொரு வாட்டி சொல்றேன்" அப்படின்னு சுபத்ரா வந்து பேசுறப்ப, "இவ திருப்பியும் அழைச்சிட்டு வந்துட்டாங்களா? என்ன சம்மந்தி? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே, இவ இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு. நீங்க எதுக்கு சம்மந்தி இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க?" அப்படின்னு உங்க பொண்ணு மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். ஆனா, நான் உங்க பொண்ணு மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கைய உடைக்கிற மாரி இன்னொரு வாட்டி யாரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு சுத்தமா புடிக்காது. அது யாரா இருந்தாலும். இந்த சுபத்ராக்கும் கோவம் வரும். எப்போதும் சுபத்ரா 1 வாட்டி பாப்பா, 2 வாட்டி பாப்பா. அதுக்கப்புறம் எப்படி நடந்துப்பான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு சொல்றப்ப, ஏம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க? பின்ன நீங்க இருக்கும்போது கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் எனக்கு சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல. எனக்கு எப்போதும் நான் விருப்பத்துக்கு எதிரா வந்து செஞ்சா, எனக்கு சுத்தமா வந்து புடிக்காதுன்னு உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, உடனே அமைதியாயிடுறாங்க. சரிம்மா, இன்னொரு வாட்டி இது மாரி நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.
இசை, இனிமேட் நீ இங்கேருந்து போகணுன்னா என்னோட அனுமதி இல்லாமல் போவே கூடாது, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன் ரூமில் வந்து தங்கு அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா இசைய நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்ப என்ன தெரியுமா சொன்னா? எல்லாருமே ஒரே முடிவா வந்து இருந்ததுனால, என்னாலயும் பேச முடியாம போயிடுச்சுன்னு இசை வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க ஏன் இன்னமும் வந்து புரிஞ்சுக்காமயே இருக்கீங்க? இசை இருக்க இருக்க, இங்க என்ன அப்படி தப்பா நடக்கப் போகுது? அந்த எண்ணம் தான் தப்பு. தயவு செஞ்சு மாத்திக்கிற வழிய பாருங்க. சம்மந்தி, நீங்களே உங்க பொண்ண வந்து இப்படி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அம்மாவே சொல்லிட்டாங்க, என்னால பேச்ச வந்து தட்ட முடியலன்னு. உங்க பொண்ணு வந்து சொன்னா. ஐயய்யோ! ஒண்ணு விடாம சொல்லியிருப்பாளோ! இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி மாட்டுக்கும் மன்னிப்பு கேட்கலான்னு வராங்க. மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க தேவையில்ல. நீங்க அமைதியா வந்து இருங்க. அது போதுங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே பேசாம இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். வர்ஷினி வராங்க. "அக்கா, எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தும், இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சே!" அப்படின்னு சொல்லும்போது, "விடும்மா, நான் தான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கிறேன். சும்மா பழையபடி எல்லாத்தையும் வந்து சாஃப்ட்டாவே வந்து ஹேண்டில் பண்ணாதக்கா. சில பேர் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ, அதுபடி தான் நம்பளும் வந்து நடந்துக்கணும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கிற மாரி சொன்னோனே, "சரி வர்ஷினி, நான் இனிமேட்டு என்ன மாத்திக்கிறேன்." அவ தந்திரமா நீ ரம்யாவ வச்சு எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தப்ப, கடைசி நேரத்தில என்ன நடந்துச்சு? ரம்யாவும், ஸ்ரீஜாவும் சதி பண்ணி, உன்ன என்னமோ கெட்டவங்கிற மாரி, நிரூபிக்கிற மாரி பேசுறாங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாது. நீ நியாயமா இந்த விஷயத்த வந்து பார்க்காத. நீ அதிரடி காட்டியே ஆவணும் அப்படின்னு சொன்னோனே, சரி வர்ஷினி, இனிமேட்டு உண்டுலன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஸ்ரீஜா வந்து இத பத்தியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவ அமைதியா தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது அவளெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம். இருப்பினும் கடைசி நேரம் வரைக்கும் இப்படி என்ன பரபரப்பா வந்து யோசிச்சு வச்சுட்டாங்களே! அப்படின்னு சொல்லி தன்னந்தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஸ்ரீஜா ரூம்குள்ள இசை வந்து மாஸா என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அச்சச்சோ! நீங்க நான் வரமாட்டேன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டே இருந்தீங்களா? ஆனா பாத்தியா, நான் வந்துட்டேன். நீ எல்லாம் எப்புட்றி இப்படிப்பட்டவளா இருக்க? சொன்னது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கலான்னு பார்த்தா, ரம்யா மாத்தி சொல்லிட்டா. உடனே என்னால நிரூபிக்க முடியாம போயிடுமா? அப்படின்னு சொல்றப்ப, நீ ஏன் இங்கேருந்து போயிட்ட? சும்மா எதார்த்தமா வந்து சுபத்ரா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆட்டம் ஆடாத. ஓ! அப்படியா? நல்லவங்க பேசுறது ஆட்டம் ஆடுற மாரி உனக்கு அப்படிதான் தெரியும். உள்ளுக்குள்ள தான் பயப்படுறியே! அதுதான் வெளியில பார்த்தாலே வந்து தெரியுதே! அப்படின்னு இசை வந்து மாஸ் பண்றாங்க. என்ன இப்படியெல்லாம் இவ பேசவே மாட்டா! இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லி ஸ்ரீஜா லைட்டா வந்து பாட்டமாகுறாங்க. உன்கிட்டலாம் நியாயமா நடந்துக்கிட்டா வேலைக்கு ஆகுமா? நீ எவ்வழியோ அவ்வழியில தான் நானுங்கிற மாரி இசை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி சும்மா வந்து 4 டயலாக் வந்து பேசிட்டா, இந்த ஸ்ரீஜாவ உன்னால சமாளிக்க முடியுமா? ஸ்ரீஜாங்கிறவ எப்படி யோசிப்பான்னு அவளுக்கே தெரியாது. ஆமா, எப்படி வேணா நீ யோசிச்சுக்க. ஆனா, ஜஸ்ட் மிஸ்ல நீ இன்னைக்கு தப்பிச்சுட்ட. ஆனா, ரம்யா ஏதாவது கரெக்ட்டா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கயேன், நான் உன்ன உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன்னு சொல்றாங்க. நம்ம இசை, உன்னால அதெல்லாம் நிரூபிக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் தான் திருப்பி இங்க தான் வந்துட்டேனே! அப்படி இருக்கும்போது, நீ தப்பு கணக்கு போடுறம்மா. ஒரு வேள திருப்பி நான் இங்கேருந்து போற மாரி ஒரு சூழ்நிலை வந்தாலும், எங்க இருந்தாலும் உனக்கு தக்க பதிலடி, உனக்கு பாடம் புகட்டாம நான் விடவே மாட்டேன்னு ஸ்ரீஜா கிட்ட மாஸ் பண்றாங்க நம்ப இசை.